எப்படி இருக்கீங்க சார்? நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் சார். சூப்பரா தான் இருக்கீங்க. எங்க நேயர்களால் நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? என்ன கேள்வி கேட்க போறீங்க? ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட் உள்ள வந்து அந்த பேண்ட் ஜெட்டி எல்லாம் போடுறா இல்லைங்களா? ஆண்கள் ஜட்டி போடுறாங்களா? உள்ள வந்து டைட்டா ஜெட்டி ஆண்களும் ஜட்டி போடுறாங்க. போட தான் செய்வாங்க. ஆமா சார். இருங்களா, ஏன் அவசரப்படுறீங்க? கேட்குற கேள்விக்கு நான் என்ன கேட்க போறேன்னு தெரியல இப்போ. இப்போ வந்து பேண்ட் போடுறாங்க, அதுக்குள்ள ஜெட்டி போடுறாங்க. அந்த ஜெட்டி வந்து டைட்டா போடுறதுனால அவங்களுடைய உறுப்புகள் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? என்னுடைய கேள்வி. ஒன்று. சரி. செகண்ட் வந்து லேடிஸுங்களும் அதே மாதிரி பேண்டஸு மேலே வந்து ப்ராடுன்னு வர்றாங்க. பட் அவங்க வந்து இந்த டைட்டாக போகிறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுதான்னு கேட்குறது என்னுடைய கேள்வி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து உடைகள், உடைகள், உள்ளாடை. உள்ளாடை, ஆமா ஆடைகளே உள்ள ஆடைகள், ஆமா. அதனால டைட்டா போடுறாங்க. இப்போ எல்லாம் வந்துட்டு உள்ளே டைட்டாக போடுறாங்க, மேலே அந்த ஜீன்ஸ் போடுறாங்க. அது கொஞ்சம் கூட ஒரு காற்றே உள்ள கிடையாது. இன்னொரு சொல்லுங்க. காற்றே உள்ள போவது காத்தே உள்ள போல. ஆமா. இப்போ எக்ஸாம்பிள், நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அது வந்து உண்மையாலுமே நிறைய பேருக்கு வந்து தெரியாம யூஸ் பண்றாங்க. தவறான ஒரு உடைகளை அணிவதால் வரக்கூடிய ஆபத்து என்ன என்பதை இந்த நேரத்தில் கேள்வி கேட்குறீங்க. கரெக்டா? ஆமா சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க.